வெல்கம் டு டுடேஸ் எபிசோட் ஆஃப் டெக் நியூஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல். இந்த வீடியோவில் வந்துட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டான கட்ஸோ எடிட்ஸோ இல்லை ஃபேன்சியான சவுண்ட் எஃபெக்ட்ஸோ இல்லை கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்ஸோ இல்லைனா ரொம்பவே கிமிக்கான ஒரு லைட்டிங் எஃபெக்ட்ஸோ இல்லை கேமரா ஒர்க்ஸோ வந்துட்டு இருக்காது. இது முழுக்க தகவல்களையும் செய்திகளையும் விளக்கக்கூடிய ஒரு எளிமையான வீடியோ. அதனால் இதை பொறுமையாக பார்க்கும்படி உங்களை வேண்டுகோள் வச்சுக்கிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோவில் நம்ம ஒரு மீட்பு பணியை பற்றின ஒரு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். உதாரணத்துக்கு நம்மளோட சென்னையில் வருடந்தோறும் மழை வெள்ளத்தால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அவங்கள மீட்கிறதுக்காண்டி நம்மளோட என்டிஆர்எஃப் வீரர்கள் இன்ஃபைட்டட் போட்ஸ், அதாவது காற்றடைக்கப்பட்ட படகுகளை பயன்படுத்துவாங்க. சில இடங்களில் நம்மளால் படகை பயன்படுத்தி போக முடியாது. அந்த இடங்களில் ஹெலிகாப்டர் மூலமாக ரீச் பண்ணி அவங்கள காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் செய்வாங்க. இல்லது அவங்கள மீட் பண்ணி செய்கிறதுக்கு நாட்கணக்கள் அதிகமாகும். அப்படின்ற ஒரு நேரத்தில் அவங்களுக்கு தற்காலிகமான உணவுப் பொருட்களோ அல்லது மருந்து பொருட்களோ கொடுத்து அவங்கள பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜூலை 30, 2024, அதாவது கடந்த ஆண்டு கேரளாவில் ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைட், அதாவது மண் சரிவு ஏற்பட்டுச்சு. இது வயநாட்டில் நடந்துச்சு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தாங்க. 400க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சாங்க. இது மட்டும் இல்லாமல் 1500க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் பாதிப்புக்குள்ளாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் காணாமல் போய் அவங்கள மிஸ்ஸிங் கேஸ் இருந்துச்சு. அவங்க மண்ணுக்கு அடியில் புதஞ்சு போயிருப்பாங்க. இல்லைனா அங்கே ஏற்பட்ட வெள்ளம் இருக்கு இல்லையா, காற்றாற்று வெள்ளம், இதில் நிறைய பேர் அடிச்சுட்டு போயிருப்பாங்க. இவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ணுறதுக்காண்டி பல்வேறு முயற்சிகளையும் பல்வேறு கருவிகளையும் என்டிஆர்எஃப் வீரர்கள் கேரளாவில் பயன்படுத்தினாங்க. இது மட்டும் இல்லாமல் 2006ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சுனாமிலையும் 2011ஆம் ஆண்டு ஜப்பான் நாட்டில் ஏற்பட்ட சுனாமிலையும் பல்வேறு விதமான மக்கள் மாட்டிக்கிட்டாங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா இயற்கையால் ஏற்படக்கூடிய ஒரு பேரிடர்கள். இது மட்டும் இல்லாமல் மனிதனால் ஏற்படக்கூடிய சில இடர்களான ஒரு நிகழ்வுகளும் இருக்குது. உதாரணத்துக்கு சில பேர் மவுண்டன் ட்ரெக்கிங் போவாங்க. உதாரணத்துக்கு ஹிமாலயாஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான இடங்களில் மவுண்டன் ட்ரெக்கிங் போகும்போது அங்கே சில பேர் சிக்கிக்குவாங்க. இவங்களை மீட்கிறதுக்காண்டி இந்திய இராணுவ படையினர் சில யுக்திகளையும் சில கருவிகளையும் பயன்படுத்தி மீட்பாங்க. இது எல்லாமே ஒரு சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலைகளில் இடர்கள் நிகழ்ந்து முடிச்சிடும், இல்லைனா பேரிடர்களும் நிகழ்ந்து முடிச்சிடும். இதுக்கப்புறமா தான் இந்த மீட்பு படையினர் அந்த இடத்துக்கு போவாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு மீட்பு பணி செய்யும் போது அவங்களுக்கு பெரும் ஒரு ஆபத்தோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. அதனால் அவங்க ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் தான் அந்த மீட்பு பணியை மேற்கொள்வாங்க. ஆனால் இதே மாதிரியான சூழ்நிலை நிறைய இடங்களில் இருக்காது. உதாரணம், சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ளம் இருக்கு இல்லையா, இது மழை பெய்து வெள்ளம் ஏற்பட்ட பிறகு மீட்பு படையினர் அந்த இடத்துக்கு வரும்போது மழை பெஞ்சுக்கிட்டோ இல்லை தொடர்ந்து வெள்ளம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அந்த இடத்துல இருக்காது. உதாரணத்துக்கு கேரளாவில் இந்த மண் சரிவு ஏற்பட்ட பிறகு மீட்பு படையினர் அந்த இடத்துக்கு போகும்போது அதுக்கப்புறமான மீண்டும் ஒரு நிலச்சரிவோ இல்லை இந்த மாதிரியான வெள்ளமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்பவே குறைவான அளவில் தான் அந்த இடத்துல இருக்கும். அதனால் மீட்பு படையினர் ரொம்பவே நிதானமான ஒரு நிலையில் பொறுமையாக ஆபத்தை குறைச்சி இந்த மீட்பு பணிகளை தொடர்ந்து செய்வாங்க. இந்த மீட்பு பணி அவங்க செய்யும் பொழுது அவங்க எந்த இடத்துல இந்த மீட்பு பணியை செய்கிறாங்கன்ற இடத்துக்கு ஏற்றப்பல அவங்க பயன்படுத்துகிற யுக்திகளும் கருவிகளும் மாறுபடும், வேறுபடும். உதாரணத்துக்கு இப்போ மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்க மக்களை மீட்கணும் அப்படின்ற அவங்க போகும்பொழுது அவங்க காற்றடைக்கப்பட்ட படகுகளையும் ஹெலிகாப்டர்ஸ் இந்த மாதிரியான கருவிகளை அவங்க பயன்படுத்துவாங்க. இது அவங்க மண் சரிந்து இல்லை கட்டட இடுபாடுகளுக்கு உள்ளே சிக்கியிருக்க மக்களை மீட்கும் பொழுது மூப்ப நாய்களையும் இல்லை மற்ற கட்டடங்களை உடைக்கக்கூடிய கருவிகளோ இல்லை நிலத்தை தோன்றுகின்ற கருவிகளையும் அவங்க பயன்படுத்துவாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அவங்க சந்திக்கின்ற சவால்களுக்கு ஏற்றப்பல அவங்க பயன்படுத்துகிற யுக்திகளும் கருவிகளும் மாறுபடும். இது 2011ஆம் ஆண்டு ஜப்பான் நாட்டில் ஏற்பட்ட இந்த சுனாமி இருக்கு இல்லையா, இதில் அங்கே இருக்கிற ஒரு அணு உலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. இதனால் அங்கே அணுக்கதிர்வீச்சு ஏற்படுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. இதனால் அங்கே இருக்கிற மீட்பு படையினர் இந்த அணுக்கதிர்வீச்சிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் விதமான கருவிகளை பயன்படுத்தி அங்கே இருக்க மக்களை மீட்டாங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிற இந்த மீட்பு பணின்றது போர்க்களத்தில் நடந்திருக்கு. உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரஷ்ய நாட்டுக்கும் உக்ரைன் நாட்டுக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கின்றது. இந்த போர்க்களத்தில் தான் உக்ரைன் நாட்டை சேர்ந்த ஒரு இராணுவ வீரர் மாட்டிக்கிட்டாரு. ஒரு இராணுவ படைன்றது போர்க்களத்தில் எப்போவுமே குழுவாக தான் பயணம் செஞ்சு போவாங்க. இப்படி குழுவாக பயணம் செஞ்சு போர்க்களத்தில் போகும்போது தான் அந்த குழுவில் இருந்த மற்ற இராணுவ வீரர்கள் எல்லாருமே ரஷ்ய படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு ஒரே ஒரு இராணுவ வீரர் மட்டும் இந்த உக்ரைன் நாட்டோட குழுவில் உயிர் தப்பி எஞ்சிருந்தார். ஆனால் அவருக்கும் ரஷ்ய நாட்டு படையினர் செஞ்ச தாக்குதலில் உடலில் பல இடங்கள் காயங்கள் ஏற்பட்டதால் அதனால் ரொம்பவே அதிகமான வேகத்திலேயோ இல்லை மற்ற இராணுவ வீரர்களை போல் ஓடவோ முடியாது. நம்ம வீடியோவோட தொடக்கத்தில் பார்த்த மாதிரி இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட
ஏற்படக்கூடிய ஒரு தாக்குதலில் வந்துட்டு ஒரு மக்களை மீட்பு செய்யும்போது வந்துட்டு உங்களுக்கு பொதுமக்கள் வந்துட்டு ரொம்பவே உதவி செய்வாங்க. இது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைகளும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான இருக்கும். ஆனால் ஒரு போர்க்களத்தில் வந்துட்டு ஒருத்தரை மீட்கிறது அப்படின்றது வந்துட்டு மிகவே ஒரு ஆபத்தான விஷயம். ஏன்னா எந்த நொடியும் வந்துட்டு எதிர்நாட்டு படையினர் வந்துட்டு உங்களை சுட்டுக் கொள்றதுக்காண்டி காத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வந்துட்டு இந்த உக்ரைன் ராணுவம் வந்துட்டு தங்களோட வீரரை வந்து காப்பாற்றிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் இந்த யுக்ரைன் ராணுவம் வந்து தங்களோட வீரர் காப்பாற்றுறதுக்காண்டி அவங்க பயன்படுத்தின யுக்தியும் கருவியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன், அதாவது ஹெவி டியூட்டி ட்ரோன்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரோன் வந்துட்டு இராணுவத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு கொடுத்து வந்துட்டு இந்த ட்ரோன்களை வந்துட்டு தயாரிச்சிருக்காங்க. இந்த ட்ரோன்களால் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 ஒரு 45 கிலோ இடையே வந்துட்டு தூக்கிட்டு வந்துட்டு நெடுந்தூரம் வந்துட்டு பார்க்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ட்ரோனில் தான் வந்துட்டு இந்த உக்ரைன் ராணுவம் வந்துட்டு இந்த உக்ரைன் ராணுவத்தினரை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காண்டி வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்துட்டு இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு அந்த ட்ரோனில் வந்துட்டு மவுண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டு இந்த ட்ரோனில் பறக்க செஞ்சு அந்த ராணுவ வீரர் இருக்கிற இடத்துல வந்துட்டு இந்த ட்ரோனை லேண்ட் பண்ணி இந்த பைக் எலக்ட்ரிக் பைக் இருக்கு இல்லையா, இந்த பைக் வந்துட்டு அந்த ராணுவ வீரருக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் பைக்கை வந்துட்டு இந்த காயம்பட்டு யுக்ரைன் ராணுவ வீரர்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்ததோடு இந்த மீட்பு பண்ணி வந்துட்டு முடியலை. இதுக்கப்புறமா அந்த காயம்பட்டு அந்த வீரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த எலக்ட்ரிக் பைக்கை வந்துட்டு போர்க்களத்தில் ஓட்டிக்கிட்டே வந்துட்டு தன்னோட யுக்ரைன் ராணுவத்தில் இருக்கிற பாதுகாப்பான பகுதிக்கு வந்துட்டு போகணும். இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய சவால்களை வந்துட்டு அந்த காயம்பட்ட யுக்ரைன் வீரர் வந்துட்டு சந்திச்சிருக்கிறாரு. இவர் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் பைக்கை வந்துட்டு இந்த போர்க்களத்தில் ஓட்டிக்கிட்டு போகும்போது ஒரு 500 மீட்டர் தொலைவில் சென்றப்ப வந்துட்டு ஒரு லேண்ட் மைன், அதாவது கண்ணி வெடி வந்துட்டு நிலத்தில் வந்துட்டு போர்க்களத்தில் பதிச்சு வச்சுருக்காங்க. இதில் போய் வந்துட்டு அவரோட பைக் வந்துட்டு பட்டனால அந்த கண்ணி வெடி வெடிச்சதால் அவர் மேலும் வந்துட்டு அதிகமான காயத்துக்கு வந்துட்டு உள்ளாகிறாரு. இதுக்கப்புறமா அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, மீண்டும் அந்த யுக்ரைன் ராணுவத்தினர் சேர்ந்த அந்த மீட்பு குழு இருக்காங்களே, அவங்க மறுபடியும் ஒரு ஹெவி டியூட்டி ட்ரோனில் இன்னொரு பைக்கை வந்துட்டு மவுண்ட் பண்ணி திரும்பவும் ஒரு 1500 மீட்டர் வந்துட்டு அந்த உக்ரைன் ராணுவம் பாதிக்கப்பட்டிருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த காயம்பட்ட உக்ரைன் வீரர் வந்துட்டு அந்த இரண்டாவதாக கிடைச்ச அந்த எலக்ட்ரிக் பைக்கை பயன்படுத்தி அவரோட உக்ரைன் ராணுவத்தில் இருக்கிற பாதுகாப்பான பகுதிக்கு வந்துட்டு மீண்டும் வந்து சேர்ந்திருக்கிறாரு. இது வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த காணொலியில் வந்துட்டு ஒரு 2 இல்லை 3 நிமிஷத்துக்குள்ள வந்துட்டு இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தையும் வந்துட்டு விளக்க சொல்லிட்டேன். பட் ஆனால் இந்த மீட் பணின்றது ஒரு 2-3 நாட்களாக வந்துட்டு தொடர்ந்து திட்டமிடுதலுக்கு அப்புறமா வந்து இந்த நிகழ்வு வந்துட்டு நிகழ்ந்திருக்கு. ஏன்னா ஒரு போர்க்களத்தில் வந்துட்டு நம்ம இப்போ யோசித்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்துட்டு எந்த ஒரு மீட் பணியை வந்துட்டு செயல்படுத்திட முடியாது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு மீட் பணியை வந்துட்டு இவங்க கடினமான ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு ஒரு டஃப்பான கண்டிஷன்ஸ்க்கு இடையில் வந்துட்டு இந்த மீட்பு பணியை வந்து செய்து முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு தொடர்ந்து வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய இதே மாதிரியான வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.